சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் தாமோதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் தொடர்பான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மிக எளிமையானது, ரோபோட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சாலர் இந்த சிகிச்சையை மேற்கொண்டவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, எனக்கு இதில் சரியாயிடுச்சு, ஆனால் மருத்துவர்கள் சொல்கிறது மாதிரி அவ்வளவு எளிதாக காலையிலே பண்ணியாச்சு, சாயந்தரம் மாடிப்படையிலேருந்து இறங்கி வந்தேங்கிற மாதிரி இல்லை. ஐயோ, இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு உயிரே போயிடுது, ஒரு வருஷத்துக்கு சுத்தமாக நடக்க முடியல. முதல்ல நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுது இது இவ்வளோ நாளில் சரியாயிருன்னு சொன்னதை பார்த்து கிட்டத்தட்ட அதை விட 2 மடங்கு படுத்த படுக்கை ஆகிட்டேன், ஏண்டா பண்ணணும் ஆயிடுச்சு இப்படின்னு பெரிய கேள்விகளோடு இருக்காங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னால் தெரிகிறதுக்கும் அதை செய்கிறதுக்கும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உள்ள விளைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடுமையாக இருக்கிறதா? நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை ஒரு பெயின்ஃபுல் ஆப்ரேஷன் தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை இப்போ இல்லைங்க. எப்படி சொல்கிறேன்னா, அந்த பெயினை மாற்றுறதுக்கான யுக்திகள், அவங்க பெயின் போஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு சில வழிமுறைகள் கையாளுறோம். இப்போலாம் எங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு பிளாக் போடுவோங்க. அதாவது நரம்பை எந்த பெயின் கொண்டு போகுதுங்களோ அதை தனியாக பிளாக் பண்ணிவிடுவோம். அந்த பிளாக் பண்ணும்போது வெறும் பெயின் பர்செப்ஷன் இருக்காது. பேஷண்ட் நடக்கலாம், மூவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம். அது இனிஷியல் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அனஸ்தீஷியா முடிஞ்சு வெளியில் வராங்க பார்த்தீங்களா, அந்த அனஸ்தீஷியா முடிஞ்சு வெளியில் வரும்போது நார்மல் சென்சேஷனே ஜாஸ்தி பெயினாக பர்சீவ் பண்ணுவாங்க. அந்த பிளாக் கொடுத்துட்டோம்னா தியேட்டர்லேயே வச்சு கொடுத்துருவோங்க. அதில் ஒரு பம்ப் அட்டாச் பண்ணியிருப்போம். அந்த பம்ப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயின் மெடிசன்ஸ் அந்த நர்வை பிளாக் பண்ணும். அந்த நர்வ் பிளாக் பண்ணுறது பெயின் சென்சேஷன் ஒண்டி தான் பிளாக் பண்ண ஒழிய மோட்டார் பவர், அதாவது அதோட மசில் பவர் அப்படியே இருக்குங்க. அதனால் பேஷண்ட்ஸ்க்கு இந்த காலை நீட்டுறதுக்கு மடக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஒரு சப்போஸ் 90% வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 50-60% குறைஞ்சிருங்க. 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இட் கம் டு அரௌண்ட் 20% வந்துடும். அப்போது அந்த 20% பெயின் பேரபிள் பெயின். ஆர்த்தரைட்டிஸ்னால் இருந்த பெயின் ஆப்ரேஷன் முடிஞ்ச கணமே சரியாயிடும், திருப்பி வராதுங்க. அதாவது தேய்மானத்தினால கார்டிலேஜ் போய் ஆர்த்தரைட்டிஸ்னால் அவங்க அவதிப்பட்ட பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரசுறதுனால வர பெயின் ஆப்ரேஷன் முடிஞ்ச அன்னைக்கே சரியாயிடும். ஆப்ரேட்டிவ் பெயின் தான் இருக்கும், அது ஒரு 2 வாரம் வரைக்கும் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஸ்கின், அதுக்குள்ளே இருக்கிற தசைகள் எல்லாம் அறுத்து தான் உள்ளே போய் கடைசி டீப் ஸ்ட்ரக்சர் போன், அதை தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். இந்த மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஆறத்துக்கு ஒரு 2-3 வாரம் ஆகுங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண நிலையிலேருந்து 2 வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 20% பெயின் குறைஞ்சிரும். 20% வரைக்கும் வந்துடும் 90 இருக்கிற பர்சன்டேஜ். அப்போது பேஷண்ட்டால் பேரபிள் பெயின். அது வரைக்கும் மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம், தேவைப்பட்டால் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு. அது ஃபிசியோதெரப்பி ஆரம்பிக்கும்போது பெயின் ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் போடாமல் இந்த மாடர்ன் யுக்திகள் கையாளாமல் இருந்தாங்கன்னா பேஷண்ட்டுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் போடுறது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். எந்த ஒரு மருந்துக்கும் அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு நீங்கள் பிளாக் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர் தான். கரெக்ட். அந்த ப்ரொசீஜரில் நீங்கள் போடுற மருந்தோட வீரியம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும், அல்லது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த பிளாக் திருப்பி நீங்கள் போடணுமா? அதாவது எப்படின்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த பேஷண்ட் அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு 3ஆவது நாள் இல்லை 4ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அந்த 3 நாட்களில் அந்த பிளாக் போடும்போது அதில் ஒரு கண்டெய்னர், அந்த பிளாக் போடுற ஒரு கேத்தட்டர் மாதிரி வச்சு பிளாக் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு மருந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை டாப்அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அனஸ்தட்டிஸ்ட். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எவ்ரி 6 hours to 24 hours அவங்க டெக்னீஷியன் டாப்அப் பண்ணுவாங்க அந்த பெயின் இருக்கிற வரைக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில் நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அந்த பெயின் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஃபிசியோதெரப்பி எப்படி பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வீட்டில் இருக்கும்போது ஐஸ் ஒத்தரம் கொடுத்து தேவையான அளவு தான் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஃபுல் ஃபோர்ஸில் பண்ண முடியாதுங்க. ஒரு
ஆப்ரேஷன் பண்ணதில் வந்து 6 வீக்ஸ் பீரியட் சொல்லுவோம். அந்த 6 வீக்ஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஃபிசியோதெரப்பி பண்ண பண்ண அந்த பெயின்லாம் குறைஞ்சிரும். பை எங்களுக்கு தெரிஞ்சு ஆப்ரேஷன் பண்ணி சிலர்லாம் 3வது வாரத்திலே வந்து பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தர் உடல் வாக பொறுத்து இருக்குது. ஆர்த்தரைட்டிஸ்க்கு ஆப்ரேஷன் பண்ணால் என்ன பலன் கிடைக்கும்னா, ஆர்த்தரைட்டிஸோட பெயின் போகும், நல்லா நடக்கலாம் வலி இல்லாமல். அவங்கவுங்க மசில் பவர் பொறுத்து இருக்குது. ஆப்ரேஷன் முன்னாடி அசஸ் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. சிலர்லாம் ரொம்ப நாள் வந்து படுக்கையிலே இருப்பாங்க, சிலர் ரொம்ப நடக்க முடியாமல் வீல் சேரில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணோம்னா வலி இல்லாத இருக்கும் மொழிய அவங்களால ஆப்ரேஷன்னால் நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு உண்டான ஆப்ரேஷன் கிடையாது. அவங்க மசில் பவரை பொறுத்து இருக்குது. வலி இல்லாமல் நடக்கலாம். நடக்கக்கூடியவங்க, ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஆர்த்தரைட்டிஸ் சிவியராக இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா தி கேன் கெட் பேக் டு நார்மல் லைஃப் இமீடியட்லி. ரொம்ப நாள் படுக்கையில் இருக்கிறவங்க, இல்லை மூமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க, மசில் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆக ஆக தான் அந்த பவர் கிடைக்கும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம், தேய்மானம் அப்படின்னு வந்துட்டால் மூட்டு எல்லாமே ஒன்று தான். இந்த வலி மற்றது தான் நாங்கள் சொல்கிறது மாதிரி மசிலுடைய வீக்னஸ்ஸு, அவங்களுடைய பாடியினுடைய அமைப்பு மற்றதை பொறுத்து மாறுபடும் எடுத்துக்கலாமா? அல்லது இல்லை மூட்டுக்களிலே பல வகை உண்டு, உள்ளுக்குள்ளே வயதானவர்களுக்கு முழுமையாக தேஞ்சு போனதுன்னா அதுக்கு ஒன்று, இல்லை பாதி தான் தேஞ்சிருக்கு ஆனாலும் பண்ண வேண்டியது இருக்குன்னு அதுக்கு ஒன்றுன்னு மூட்டு வகை மாறுபடுதான்? மூட்டு வகைகள் மாறுபட்டு இருக்குங்க. அதாவது 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது நீலே. நம்ம ஜாயிண்ட் உள்ள 2 கம்பார்ட்மெண்ட், மேலே ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்னா நீ கேப் சில்லை மாற்றுறது, அது பெரும்பாலும் பண்ணுறது இல்லைங்க. தேவைப்பட்டால் தான் அது பண்ணணும். பட் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் 2 கம்பார்ட்மெண்ட்டை மாற்றிடுவோம். அந்த 2 கம்பார்ட்மெண்ட் வந்து அதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் தேய்மானம் இருக்குது, வலி இருக்குன்னா இளம் வயதில் இருக்கவங்க, அதாவது நான் சொல்கிறது வந்து 40களில் 50களில் இருக்கவங்களுக்கு, சிலர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அடிபட்டு ஒரு சைடு ஒண்டி தேஞ்சு போயிருக்குங்க. சிலருக்கு வந்து அவங்க ஜீன்லே வந்து குடும்பத்தில் வளைஞ்ச கால் இருக்கும், அதில் ஒரு பகுதி ஒண்டி தேய்மானம் இருக்கும், மற்றபடி ஆக்டிவிட்டி உடல்நலம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஹாஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட், யூனி கம்பார்ட்மெண்டல், அதாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் வண்டி மாத்திரை நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அது யங்காக இருக்கவங்களுக்கு பண்ணுங்கன்னா அந்த பெனிஃபிட் இருக்கும். பெரும்பாலும் அது 60-65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு யூனி கம்பார்ட்மெண்ட் நீ பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டும் பழுதடைஞ்சிடும், இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது சூழ்நிலை வரலாம். அதனால் மெயினாக வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணிவிடுவோம். இது ஒரு வகை. இப்போது நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து முன்னாடி கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது நம்மளே ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்தபடி அதை வந்து கட்ஸ் எடுத்து மாற்றுவோம். இப்போ ரோபாட்டிக் வந்திருக்கு. ரோபாட்டிக்கில் என்ன இது இருக்குன்னா, இப்போது கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரோபாட்டிக்கும் என்ன உங்களுக்கு அக்யூரேசி இன் பிளேசிங் த இம்ப்ளான்ட், அது மில்லிமீட்டர் மாத்திர கூட அந்த ரோபாட்டிக் ப்ரிசிஷன் ஃபார் புட்டிங் த இம்ப்ளான்ட், அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு வர்றது வந்து ரோபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதில் நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஸ்க்ரீனில் எந்த மாதிரி பொசிஷன் வைக்க போகிறோம் பேஷண்ட்டுக்குன்ட்டு அனுமானிச்சிடலாம். அதே மாதிரி அதை அனுமானித்து அது என்ன கட்ஸ் சொல்கிறதோ அந்த மாதிரி கட்ஸ் எடுத்தோம்னா அழகாக அதே மாதிரி பொறுத்து விடலாம். அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல, ஆனால் மோர் அக்யூரேசி. குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் டாக்டர். இந்த 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுல இளம் வயதுடையவருக்கு ஒன்று தேய்மானம் இருந்துச்சுன்னா அந்த 1.5 மாத்திரம் பண்ணிடுறோம், இன்னொன்று நாங்கள் விட்டுறோம்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ ஒரு ஃபாரின் பாடியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை எல்லா விதமான உறுப்புகளுக்குமே நம்ம பார்க்குறோம். கரெக்ட். ஸோ நம்ம உடம்பு அதை எடுத்துக்குமா, இல்லை எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகுமா, இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லை அது பாட்டுக்கு எங்கே எடுத்துக்கலாமா? இந்த யூனி கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த யூனி கம்பார்ட்மெண்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு கொண்டு வந்தாங்க. அது பேரே ஆக்ஸ்ஃபோர்ட் யூனி கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அவங்க வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடம் ஒரே ஒரு பகுதியை ஒண்டி தேய்மான ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தேஞ்சிருக்கணுங்க. இன்னொன்று வந்து க்ரூஷியேட் லிகமெண்ட் ஒரு லிகமெண்ட் இருக்குது நம்மளுக்கு, அதுதான் வந்து ஒன்றாவது ப்ரைமரி ஸ்டெபிளைசர், நம்ம நீ வந்து ட்விஸ்டிங் மூமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் காப்பாற்றுறது. அந்த இது இன்டாக்டாக இருக்கணும். கால் ரொம்ப வளைஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா வளைஞ்சிருக்கிற காலில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இம்பேலன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். இந்த க்ரைட்டீரியாலாம் ஃபாலோ பண்ணி அப்புறம் யங்காக இருக்கணும், பேஷண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை யூனி கம்பார்ட்மெண்ட் நீ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா லிட்ரேச்சர் வந்து ஒரு 25 வருஷம் லிட்ரேச்சர் இருக்குங்க.
நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்ட்டு. இது வந்து தே வில் கெட் பேக் டு நியர் நார்மல் லைஃப். ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஒரு இதுவே தடமே இருக்காதுங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நார்மல் நீ மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் தி அதர் கம்பார்ட்மெண்ட், இன்னொரு கம்பார்ட்மெண்ட் பழுது அடைஞ்சிடுதுன்னா அப்போ இதை எடுத்துகிட்டு ஃபுல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு. இதோட லைஃப் ஸ்பேன் ஒரு 7 to 8 இயர்ஸ் இருக்கும், இல்லை 10 இயர்ஸ் வரலாம் ஃபுல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, இன்னொன்று நல்லா இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முறை சரியா? இல்லை இந்த கம்பார்ட்மெண்ட்டை பழுது ஏற்பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளே இதுலேயும் ஏற்படலாம், அதை விட பெட்டராக ரெண்டையும் ஒன்றே பண்ணிட்டா ஒரே சர்ஜிக்கல் ப்ரொசீஜரோடு முடிஞ்சிடும், ஒரே ஃபாரின் பாடியாக போயிடும் அப்படின்னு எடுத்துக்கிற சஜஷன் சரியா? அதுதான் சொன்னேன். ஏஜ் யங் பேஷண்ட் who wants to continue their active life, அதாவது அவரால் வந்து ஆக்டிவாக வந்து அவரோட தொழில் பண்ண முடியுது, அவரோட தொழிலுக்கு சம்மந்தமானது உட்காரணும், எழுந்துக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் யூனிக் கம்பார்ட்மெண்ட்டில் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மடக்கிறதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாயிடும். ஒரு லிமிட் வரைக்கும் தான். அதனால் ஒரு 60-65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு சிங்கிள் கம்பார்ட்மெண்ட் தேஞ்சிருக்கு, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தேயாமல் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் இந்த க்ரைட்டீரியாலாம் டிக் பாக்ஸ் இருந்ததுனா தான் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபுல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். அவங்களுக்கு வந்து இந்த 7 வருஷம் 8 வருஷம் பீரியட் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 2 வருஷத்துலேயே திருப்பி இன்னொரு கம்பார்ட்மெண்ட் தேஞ்சு போயிடும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஒரு வழியே இல்லை, நான் இப்படியே பரவாயில்ல பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் செல், இப்படி பல விஷயங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் அந்த டெவலப்மெண்ட்லாம் பெருசாக வந்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் ரோபாட்டிக் மாதிரியான அறுவை சிகிச்சையும் பெருசாக டெவலப் ஆகுது. அப்போ இந்த நீ அப்படிங்கிற தேய்மானத்தில் எந்த சூழலையும் எவ்வளவு பெரிய தேய்மானமாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஓரளவாவது இருக்கா இல்லையா? இது வந்து ஆர்த்தரைட்டிஸ்ன்னு எடுத்துகிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஏர்லி, மைல்டு ஆர்த்தரைட்டிஸ், மாட்ரேட் ஆர்த்தரைட்டிஸ், சிவியர் ஆர்த்தரைட்டிஸ், அட்வான்ஸ்டு இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் ஏர்லி ஆர்த்தரைட்டிஸ், மைல்டு மாட்ரேட் இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன், ஃபிசியோதெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஓரளவுக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அவங்க அது உடனே ஆப்ரேஷன் பண்ணாமல் தள்ளி போடலாம் ஆர்த்தரைட்டிஸ். ஒன்ஸ் ஆர்த்தரைட்டிஸ் ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும் மொழிய அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு முடியாது. ஆனால் ஸ்லோ டவுன் பண்ணலாம். நம்ம ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் இருக்குது. அதாவது உடல் பருமனாக இருக்கவங்க வெயிட்டை குறைக்கணும், எக்ஸசைஸே பண்ணாதவங்க எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், தை மசில், குவாட்ரிசெப்ஸ் மசில் சொல்லுவோம், இந்த மசிலை டெவலப் பண்ணணும். சப்போஸ் சிலர்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க, ராக்கெட் ஸ்போர்ட்ஸ், ஜாகிங் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கு நான் இம்பேக்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சைக்கிளிங், ஸ்விம்மிங், வாக்கிங் தான் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ். அதை தவிர்த்து சைக்கிளிங் அண்ட் ஸ்விம்மிங் ஆர் தி பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் த ஜாயிண்ட்ஸ். எந்த ஜாயிண்ட்ஸ்க்கும் பாதிப்பு இருக்காதுங்க. எவ்வளோ நேரம் ஒன்றாலும் பண்ணலாம், எவ்வளோ நாள் ஒன்றாலும் பண்ணலாம். இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் உடனே வராமல் ஒரு 10 வருஷம் தள்ளி போடலாம். இது வந்து இப்போது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்போது மருந்துகள் கொடுக்குறோம், ஃபிசியோதெரப்பி பண்ணுறோம், எக்ஸசைஸ் சொல்லித்தரோங்க. இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மசில் நல்லா டெவலப் ஆகும். அந்த மசில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்ப்ளிண்ட் மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு. சில ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த ஸ்குவாட்டிங் பண்ணுறாங்க, யோகாலாம் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க பண்ணிகிட்டே இருக்கலாம். சடனாக வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலே நான் யோகா பண்ண போகிறேன், வஜ்ராசனம் போட போகிறேன் அப்படின்னு காலை மடக்கி பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி சிலதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற யோகாஸ் பண்ணலாம். உணவு வகைகள், கொழுப்பான உணவுகள் எடுக்காமல் சில கீரை வகைகள் எடுத்ததுங்கன்னா ஜாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. லைக் மணத்தக்காளி கீரை, பிரண்டை, முடக்கத்தான் கீரை, இதெல்லாம் வந்து ஜாயிண்ட்ஸ்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மில்லட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்காமல் மில்லட்ஸ் நிறைய எடுத்தோம்னா அதையும் ஜாயிண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சிலருக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, உடம்பு வெயிட் போடாமல் இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆப்ரேஷனே தேவையில்லாமல் இருக்கலாம். தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஹேவ் டு ஃபாலோ. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு 70 வயசு வச்சுப்போம், அவங்களுக்கு மூட்டு தேய்மானமாக இருக்குது, இவங்களுக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படின்னா எதை வைத்து தள்ளி அவர்களுக்கு வலியை குறைத்து தள்ளி போடலாம்? இப்போ ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் சொன்னீங்க பிஆர்பின்ட்டு, பிஆர்பிலாம் அந்த ஒரு காலத்தில் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அதோட அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ தெர் இஸ் அ இன்ஜெக்ஷன் வந்து ஆட்டோலோகஸ் சைட்டோகைன் சீரம் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இப்போ அதை எப்படி பண்ணுவோன்னா, நம்ம உடம்புலேருந்து ஒரு 10 ml ரத்தம் எடுப்போங்க,
நார்மல் பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா டெஸ்ட் டியூப்பில், அந்த பிளட்டை எடுத்து ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு மெஷினில் இன்குபேட் பண்ணுவோம். இன்குபேட் பண்ணும்போது அதில் இருக்க க்ரோத் ஹார்மோன்ஸ், குட் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹீலர்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு எதாவது அடிபட்டதுன்னா பிரெயினில் சிக்னல் வந்து அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா உடனே இதுங்க போய் அந்த அடிப்பட்ட இடத்த ஆற்றும். சில சமயத்தில் நம்மளுக்கு புண்ணு ஆறும்போது மருந்தே போடாமல் சில சமயத்தில் ஆறிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆற்றக்கூடிய தன்மை உள்ள கெமிக்கல்ஸ் நம்ம பாடியிலே இருக்குது, ரத்தத்திலே இருக்குது. ஆனால் இது ஆர்த்ரைட்டிஸ் மூலம் இருக்கிறவங்க வந்து கோல்டு ப்ராப்ளம் சொல்கிறது, ரொம்ப நாளாக இருந்துட்டு வருது, அங்கே இதோட ப்ரெசன்ஸ் இருக்காது. அப்போ நம்ம ரத்தத்தில் ஒரு 10 ml பிளட் எடுத்து அதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இன்குபேட் பண்ணி இதை பதப்படுத்தும் போது அந்த ஆக்டிவேட் ஆகும் உள்ளே இருக்க நல்ல கெமிக்கல்ஸ். அதை வந்து திருப்பி சென்ட்ரிஃபிகேஷன் மெஷின் ஒரு மெஷினில் போட்டு செக்ரிகேட் பண்ணோம்னா 10 ml பிளட்லேருந்து ஒரு 3 to 4 ml சீரம் கிடைக்குங்க. அந்த சீரம் எடுத்து நம்ம ஜாயிண்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஒரு இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 10க்கு 8 வரைக்கும் வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கேலில் சொல்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறைய ஆரம்பித்து 2லேருந்து 3 இல்லை 1லேருந்து 2 வரைக்கும் ஸ்கேலில் குறைஞ்சிரும். அந்த 1லேருந்து 2ன்றது பேரபிள் பெயின், அவங்கள தாங்கிக்கக்கூடிய வலி. அதை வச்சு அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வலி வந்து கிட்டத்தட்ட லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் வரைக்கும் வலி குறையும்னு லிட்ரேச்சர் சொல்லுது. இது வந்து மைல்டு மாடரேட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, எனக்கு டாக்டர் என்னால் நடக்க முடியுதுங்க, முன்னால் 4 கிலோமீட்டர் நடப்பேன், இப்போ 2 கிலோமீட்டர்லேயே வலி வருதுன்னா அவங்களுக்கு வந்து மைல்டு மாடரேட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த இன்ஜெக்ஷனை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தே கேன் கண்டினியூ வாக்கிங் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் திருப்பி. இப்போ இந்த பெயின் ஃப்ரீ பீரியடில் எக்ஸசைஸ் பண்ணி மசிலை டெவலப் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் திரும்பவும் இந்த இன்ஜெக்ஷன் 1 வருஷம் கழிச்சு போடலாம். ஆனால் சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 70 வயசில் இருக்கவங்க எனக்கு இப்போ ஆப்ரேஷன் வேண்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக ஆப்ரேஷன் தான். அட்வான்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் வந்து சொல்யூஷன். அந்த பயம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இருக்கலாங்க. இப்போலாம் வந்து ஆப்ரேஷன் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸில் பண்ணுறதுல வந்து இந்த குறிப்பிட்ட ஏஜ் குரூப், அதாவது பார்த்திங்கன்னா லேட் 50ஸ்லேருந்து ஏர்லி 70s இருக்குது பார்த்தீங்களா, இவங்க தான் வந்து ஐடியல் கேண்டிடேட்ஸ் ஃபார் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஏன் சொல்கிறேன்னா உடம்புல தெம்பு இருக்கும். அந்த தெம்பு இருக்கும்போது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண பெனிஃபிட்டை அனுபவிக்கலாம். அப்போ தான் வந்து க்ஷேத்ராடம் போகணுன்னுவாங்க, கல்யாணம் விசேஷம் ஏதாவது போய் பார்க்கணுன்னா வலியினால் போக முடியாமல் இருக்கும். இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒரு 15 years to 20 years உங்களுக்கு வந்து அந்த பெயின் ஃப்ரீயாக நடப்பாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் அவங்களுக்கு இப்போது நான் வந்து 82 years இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். முந்தானத்து கூட ஒருத்தருக்கு 82 years old ஒரு ஜென்டில்மேன், ரிட்டையர்ட் ஜென்டில்மேன் ஃப்ரம் செக்ரட்டேரியட், இஸ் a ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நல்லா நடந்துகிட்ருக்கார். திடீர்னு இப்போ 82 வயசு வரைக்கும் தள்ளிட்டார், இப்போ வலி இருக்குன்னாரு, ஹெல்த்தியாக இருக்கார். அவருக்கு பண்ணி 2வது நாளே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன், ஹெல்த்தியாக போகிறாரு. இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க 82 yearsல இருக்கவங்களுக்கும் பண்ணலாம். ஹெல்த்தோட கண்டிஷன் பொறுத்து இருக்குது. நல்லா நடந்துகிட்ருக்காங்க, வாக்கிங் போயிட்டு, வலி இருக்குது டாக்டர், சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, என்னால் நடக்க முடியும் டாக்டர், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வலி தான் எனக்கு கஷ்டப்படுத்துதுன்னா அவங்களாம் மற்ற கோமார்பிலிட்டிஸ், இதனால் வெயிட் போடுறது, இதனால் டயபெட்டிஸ் வர்றதை, பிளட் ப்ரெஷர் வர்றதை தவிர்க்கலாம், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டோம்னா ஒரு 1 year பீரியடுக்கு அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும். சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் வேரியபிள் பீரியட் இருக்கும். அதாவது சிலருக்கு 6 மாதம் வரைக்கும் 8 மாதம் வரைக்கும் இருக்கலாம், சிலருக்கு 10 மாதம் வரைக்கும் வலி இல்லாமல் இருக்கலாம். அந்த பீரியடில் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணோம்னா அந்த ஆர்த்ரைட்டிஸை தள்ளி போடலாம். இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன பார்த்தாலும் சிறந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறது நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு, அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை அல்லது குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்கு அது ஒன்று தான் தீர்வு அப்படின்னு சொன்னீங்க. சரி, அந்த ஃபேக்டரை நம்ம அப்படியே மைண்டில் வச்சுக்கிறோம், அது சரியான தீர்வுங்கிறத வச்சுக்கிறோம். இருந்தாலும் ஒரு சென்ட்ரிஃபியூஜ் இதிலேருந்து எடுத்து 10 ml 4 ml ஆக்கி போடுற ஊசி அப்படிங்கிறது அவங்க தொடர்வதற்கு விரும்பினாங்கன்னா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கா, அல்லது ரொம்ப நாளைக்கு நீங்கள் அது மாதிரி 5 வருஷம் 10 வருஷம்லாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கலாமா? அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடக்கூடாது, கான்ட்ராஇண்டிகேஷனே கிடையாது. அதாவது இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டால் உடம்புக்கு வந்து பாதிப்போருன்ற இதுவே இல்லை. ஆனால் பலன் கிடைக்குமா, அதாவது இந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு வாட்டி போடலாம், செகண்ட் டைம் போடும்போது ரிலீஃப் இருக்கும். ஆனால் காலகட்டம் இப்போ முதல் வாட்டி போடும்போது 1 வருஷம் வலி இல்லாமல் இருக்குங்க, அதே வந்து எனக்கு இதே இன்ஜெக்ஷனை போடுங்க டாக்டர்னா போட்டோம்னா அந்த 1 வருஷம் இருந்தது வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் வரலாம், மறுபடியும் போட சொல்லும். அதோட எஃபிகசி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் வந்து இது அறுவை சிகிச்சை பண்ணால் பெட்டர் அப்படின்றது தான் இது. இல்லாட்டினா லைஃப் ஸ்டைல், எனக்கு இன்ஜெக்ஷன் போகிறோம் டாக்டர், நான் மருந்து மாத்திரை ஏதோ கொடுங்க சாப்பிட்டுக்கிறேன்,
என் ஆக்டிவிட்டி வெளியில் நான் ரொம்ப போகிறது இல்லைன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. வீட்டிலே இருக்கேன், நான் வந்து நான் எங்கேயும் போகிறதில்ல, போனால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை காரில் கூப்பிட்டு போகிறாங்க, வந்துடுறேன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையே கிடையாது. ஆப்ரேஷன் வந்து அட்வைஸ் தான் டாக்டர் பண்ணலாம், மொழியே ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. அதனால் அவங்க வந்து அவங்களோட டெசிஷன் அவங்க பார்த்துட்டு இதில் ஒர்க் பண்ண. நான் சொல்லுவேன், இனிஷியலாக இன்ஜெக்ஷன் போடுவேன் சொல்லுவேன், இன்ஜெக்ஷன் போடுறேங்க, வலி இல்லாமல் இருக்கும், ஒரு எவ்வளோ காலகட்டத்துக்கு வரும்னு தெரியாது, வந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது, அதாவது இது வந்து உங்கள் மனசை தயார் பண்ணுறதுக்கு தாங்க இந்த இன்ஜெக்ஷன். நீங்கள் அதுக்குள்ளே அவங்க ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுவாங்க. அதனால் அந்த சமயத்தில் பண்ணுற வேண்டியது பண்ணலாம். நீங்கள் அழகாக சொன்னீங்க, அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு யாரையும் வற்புறுத்த முடியாது, அட்வைஸ் தான் பண்ணலாம் ஒரு டாக்டர். ஒரு தார்மீக கடமை ஒரு டாக்டருக்கு, நான் அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லாமல், இது உங்களுக்கு வேணாம்னா இந்த மெத்தட் பெட்டரு, இதை நீங்கள் பண்ணிக்கிறங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற முயற்சியும் ஒரு டாக்டருடைய முக்கியமான ஒரு கடமை. 100%. ரொம்ப அழகாக இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.